ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வெறும் 20 எபிசோட்ஸ் மட்டும்தான் இருக்குது நருட்டோவில். அதனால இப்போ நான் ஒரு போல் கண்டக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னன்னா, இதுக்கடுத்து நம்ம டேரெக்டாக ஷிப்புடனுக்குள்ளே போகலாமா, இல்லை நிறைய பேர் டீமன் ஸ்லேயர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, டீமன் ஸ்லேயரை பார்க்கலாமா. டீமன் ஸ்லேயர் பொறுத்த வரைக்கும் 55 எபிசோட் அப்புறம் ஒரே ஒரு மூவி இருக்குது. கிட்டத்தட்ட 28 நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 1 மந்த் டைம் போயிடும். அதனால டீமன் ஸ்லேயர் பார்க்கலாமா இல்லை நருட்டோ ஷிப்புடன் பார்க்கலாமாங்கிறத நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் போய் அந்த போல்ஸ்க்கான ஆன்சர்ஸை கொடுங்க. சப்போஸ் அதுல போய் என்னால பார்க்க முடியாது, நான் இதுலயே கமெண்ட் பண்றேன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் வெறும் 10 நாள் தான் இருக்கு. நான் கடைசி 8 நாள் வரைக்குமான போல்ஸை தான் பார்ப்பேன். ஸோ அதுல இருக்க ரிசல்ட் படி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். அதனால ஃபாஸ்டா ஓட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நருட்டோ எபிசோட் 220ல இதுக்கான ரிசல்ட்ஸை நான் கொடுப்பேன். ஸோ அது எப்படி இருந்தாலும் சரி, அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, நம்ம எபிசோட்குள்ள போலாமா? இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 200 நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே த பவர்ஃபுல் ஹெல்ப்பர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. 10 அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் பாம கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. நருட்டோ கென்னோவை திங்க் பண்ணுவான். அவர் கூட இந்த டைம் ராமன் சாப்பிட்டு இருந்தப்ப 10 அதை கட் பண்ணிடுவா. இதுக்கப்புறம் வெடிக்காதுன்னு சொல்லும் போது எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஷீனோ நம்ம இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா மட்டும் தெரிஞ்சதுன்னா வேற பக்கம் ப்ளோ அப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்பா. ஷிகமாரும் அதே விஷயத்த சொல்லுவான். நருட்டோ ஆமா நீங்க சொல்றவங்க கரெக்ட் தான் பேசிட்டு இருக்கும்போது சோஜி அவனோட சிப்ஸ் பாக்கெட்டை வெடிக்க வைப்பான். நருட்டோ ரொம்பவுமே பயந்துருவான். சோஜி அதுக்கு சாரி கேட்பான். ஹினாட்டா நெஜி ஒரு இடத்துல இருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல நெஜி எங்களோட மூவ்மெண்ட்ஸை கவனிக்கிற மாதிரி இங்க யாரும் இல்லை அப்படின்பா. ஷிகமாரு இதுக்கப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம இந்த விஷயத்தை டோட்டலாவே மாத்தணும்ட்டு இந்த பசங்க கிட்ட இந்த சென்டர் பார்ட்டான புல்சைல மட்டும் அடிக்காம மற்ற இடத்துல அடிக்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நல்லவேளை நம்ம யாருமே டார்கெட் ஹிட் பண்ணலன்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் நேத்து அந்த டார்கெட்டை நான் அடிச்சேன்டா ஒன்னும் ஆகலடான்னு சொல்லும் போது அது பக்கத்தால தாண்டா போச்சு அப்படின்பானுங்க. இல்ல நான் கரெக்டா தான் அடிச்சேன் அப்படின்பா. இதுக்கப்புறமா ஷிகமாரு எந்த இடத்துல அந்த பாம்ஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்கிற பிளானை காட்டுவான். இந்த பாயிண்ட்ல சீசன் எல்லாத்தையுமே எவ்வளவு சீக்கிரமா நம்ம எவாக்குவேட் பண்றோமோ அவ்வளவு நல்லது அப்படின்பாங்க. ஜோக் தானே பண்றீங்க அப்படின்பா. ஜோக்கா சீரியஸா பேசிட்டு தம்பி அப்படின்பாங்க. இப்ப மட்டும் நம்ம எவாக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா பீப்புள்ஸும் பயத்துல ஓடுவாங்க. கென்னோவும் அந்த ஒரு பேப்பர் பாம் டெட்டனேட் பண்ண வச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமால அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. நருட்டோவையும் மற்றவங்களையும் பேப்பர் பாம்ஸை ரிமூவ் பண்றதுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவங்க ரிப்போர்ட் பண்ணட்டும் அப்படின்பா. கீபா அண்ட் சக்குரா போயிட்டு இருப்பாங்க. அந்த மேப்ஸை பார்த்துட்டு அக்கமாரு ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிரும். அந்த ஒரு பாயிண்ட்ல அதை வெளியே காட்டவும் கீபால ரொம்ப சந்தோஷப்படுவான். ஷீனோ பாத்தீங்கன்னா அவனோட இன்செக்ட்ஸை யூஸ் பண்ணி தேடுவான். 10 எப்படி போயிட்டு இருக்குன்னு கேப்பா. ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு அப்படின்பா. அந்த இன்செக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேப்பர் பாம ரிமூவ் பண்ணுங்க, மிச்சத்தை நீங்க தான் பார்க்கணும்னு ஒண்ணே 10 அந்த த்ரெட்ஸை கட் பண்ணி விடுவா. ஹினாட்டா நருட்டோ ஒன்னா இருப்பாங்க. தலைவன் அந்த பேப்பர் பாம் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பான். பார்த்து நருட்டோன்பா. இந்த இடத்துக்கு ஒரு லேடி வருவாங்க. என்ன பண்றீங்கன்னு கேட்கும் போது நான் என்னோட பணத்தை தொலைச்சிட்டேன், அதை தேடிட்டு இருக்கேன் அப்படின்பா நருட்டோ. நான் வேணா அப்புறமா கூட என்னோட சீமாரை வச்சு உனக்கு எடுத்து தரேன் தம்பி அப்படின்பாங்க. இல்ல அது ரொம்பவே டேஞ்சர்ஸ். இல்ல நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல, நான் போய் இச்சிராக்கு ராமன் சாப்பிடணும் அப்படின்பா. ஓ ராமனா, அது கண்டிப்பா டேஸ்டா தான் இருக்கும், சரி ட்ரை பண்ணுங்கன்னு போயிருவாங்க. ஜஸ்ட் மிஸ்டா எப்பா அப்படின்ட்டு இருப்பான் நருட்டோ. நல்ல வேலை பார்த்த நருட்டோ அப்படின்பா ஹினாட்டா. ஷிகமாருக்கு இன்னுமே அதிகமான மேன் பவர் தேவைப்படும். யாருமே வில்லேஜ்ல இல்லைங்கிற விஷயத்த சீசனே சொல்லுவாங்க. நமக்கு தேவைப்படுற மாதிரியான எந்த வேலையுமே செய்யாம கம்ப்ளைண்ட்ஸ் மட்டுமே வச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது ஈனோ யார சொல்றாங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்காவா, ஒருவேளை அவங்கள சொல்றாங்களோ அப்படின்ட்டு லீஃப் வில்லேஜோட அட்வைசர்ஸ் ஆன ஹோமுரா மிட்டோகாடோ கொஹாரு உட்டாட்டானி 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. பயங்கர டென்ஷன் ஆவாங்க. கொஹாரு லீஃப் வில்லேஜோட யங்கர் பீப்புளுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு தானே, அப்புறம் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு பேசிட்டு இருக்கு அப்படின்பாங்க. இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமாவும் வில்லேஜில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் தெரியுதான்ட்டு கிண்டல் பண்ணுவாங்க. உன் லுக்குக்கும் வயசுக்குமான டிஃபரன்ஸ்ங்கிறது இருக்குன்பாங்க. கொஹாரு பயங்கர டென்ஷன் ஆவாங்க. சொன்னாடி வாய் இருக்குன்னு பேசக்கூடாது, 5th ஓகாகேன்னு வார்ன் பண்ணுவாங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நாங்க நீங்க சொல்றதை கேட்கறோம் அப்படின்பாரு ஹோமுரா. நாங்க எங்க இருந்து ஆரம்பிக்கட்டும்னு சொல்லவும் உங்களுக்காக ஒரு கரெக்டான பிளேஸ் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்பாங்க. சொன்னாடி இதுவும் ஒரு வகையில நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்குன்பா ஷிகமாரு. ஹீனோ வாவ் அப்படின்பா. சோஜி இருந்தாலுமே பயமா இருக்கு அப்படின்பா. காய் சென்சே லீஃப் வில்லேஜுக்கு வரக்கு பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டே வருவாரு. எனிமிஸ் கண்டிப்பா நம்ம வில்லேஜ்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஹோமுரா அண்ட் கொஹாரு போவாங்க. இவங்க 2 பேர் பண்றதையும் அப்ரிஷியேட் பண்ணலாம், இருந்தாலும் இவங்க பண்றதெல்லாம் என்னால தாங்க முடியல அப்படின்பாங்க. சொன்னாடே ஒன்ஸ் காய் சென்பாயும் மற்றவங்களும் வந்துட்டாங்கன்னா இந்த ரிமூவல் மிஷின்ங்கிறது ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்பாங்க சீசுனே. அது மட்டும் நடந்தா கொஞ்சம் கன்வீனியன்ட்டா தான் இருக்கும் அப்படின்பா ஷிகமாரு. உனக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு சுனாடே கேட்பாங்க. தலைவனுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் அப்நார்மலா தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஆள் மட்டுமே இத்தனை பேப்பர் பாம்
பாம்ஸை வந்து செட் பண்ணிக்க முடியாதுங்கிறது அவன் டவுட்டா இருக்கும். இன்னுமே பாத்தீங்கன்னா அவன் மைண்ட்குள்ள ஓடுற விஷயம் என்னவா இருக்கும்னா, ஒரு சில விஷயங்கள் ரொம்பவுமே பெருசா இருக்கு, அதை திங்க் பண்ணும் போது என்னோட ஃபீலிங் ஒரு மாதிரி டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னு திங்க் பண்ணுவான். அகாடமியில ஷிகமாரு சொன்ன மாதிரி அந்த பசங்க பாத்தீங்கன்னா அந்த புல்சையை அடிக்காம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. நெஜி கிட்ட லீவ் வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்பான். எல்லாருமே பேப்பர் பாம்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே கென்னோவை எங்கேயுமே காணோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது, அப்படின்னா நம்மளோட எனிமி எங்க தாண்டா இருக்கான் அப்படின்ட்டு ஆச்சரியப்படுவான் லீ. ஹோமுரோ அண்ட் கொஹாரு பாத்தீங்கன்னா வில்லேஜுக்கு அவுட் சைடு வந்து பாப்பாங்க. உண்மையாமே 5th ஹோக்காகே ரொம்பவுமே வேலை வாங்கறதுல அடிமைப்படுத்துறாங்க அப்படின்பாங்க. இப்போதைக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறதுக்கான எந்த ஒரு ரீசனுமே கிடையாதுன்ட்டு நம்ம ஏன் இங்க தேடுறோம் அப்படின்பாரு ஹோமுரா. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய விஷயத்த வந்து பில்ட் பண்ண போறதா ஆக்டிவிட்டிஸ் வந்து நடந்திருக்கும். அந்த விஷயத்த கொஹாரு சொல்லிட்டு உள்ள போய் பாப்பாங்க. பாத்தீங்கன்னா அங்க ஒரு பேப்பர் பாம் இருக்கும். அப்புறம் இது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த 5th ஹோக்காகே கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 5th ஹோக்காகே பாத்தீங்கன்னா ஷிகமாரு கிட்ட அந்த பேப்பரை கொடுப்பாங்க. சோ இதுல இருக்க ரைட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலாவே இப்ப இருக்க பேப்பர் பாம்ஸ் மாதிரி இல்லாம அந்த ரைட்டிங்ஸ் வித்தியாசமா இருக்கதை அனலைஸ் பண்ணிடுவாங்க ஷிகமாரு அண்ட் ஈனோ. சோஜிக்கு தெரியாது, ஏன்டா நீ என்ன குருடனா அப்படின்பா ஈனோ. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கொஞ்சம் வினோதமா இருக்கதை நான் பாக்குறேன் அப்படின்பா. இது ஒன்னும் எங்களுக்கு புதுசு இல்ல அப்படின்பாரு ஹோமுரா. இந்த பேப்பர் பாம் பாத்தீங்கன்னா அவங்க காலகட்டத்தில் யூஸ் பண்ணது. அப்ப இது ஓல்ட் வெர்ஷனா அப்படின்ட்டு இப்ப இருக்கக்குமே அவ்வளவு ஒன்றும் வித்தியாசங்கிறது இருக்காது அப்படின்பாங்க சீஜுனே. இருக்கலையே ரொம்பவுமே ஒரு சிலர் மட்டும் வாழக்கூடிய இடம்னா அது இந்த இடம் தான் சொல்லிட்டு அந்த அவுட்ஸ்கர்ட்டை காட்டுவாங்க. அங்க அதிக பீப்புள் இருக்க மாட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு அங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டதா சொல்லியிருப்பாங்க இல்லையா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் கட்டுறதா இருந்திருக்கும். அந்த விஷயத்த கொகாரு சொன்னோன்னே ஈனோ வந்துட்டு எதுக்காக அப்படின்பா. ஃபேக்ட் வைஸ் சொல்லணும்னா இந்த ஒரு ட்ராப்பை செட் பண்றதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்பாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா அப்படின்ட்டு ஷிகமாரு ரொம்பவுமே ஷாக் ஆவான். 30 வருஷமா அந்த ட்ராப் இருந்தும் யாரும் பார்க்கலைங்கும் போது ஹோமுரா வந்துட்டு இப்படிப்பட்ட விஷயத்த வந்து கண்டுபிடிக்க ரொம்பவுமே கஷ்டம். பியாக்குகான் இருக்க ஒரு சில நாள் மட்டும் தான் இந்த ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபையே பண்ணிக்க முடியும் அப்படின்பாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடியா, ஒருவேளை அதுவா இருக்குமோன்ட்டு ஷிகமாரு ஓட ஆரம்பிச்சிருவான். எங்கடா ஓடுறேன்ட்டு ஈனோன் சோஜியும் ஓடிடுவாங்க. இந்த ஏரியால இருக்க பேப்பர் பாமையும் எடுத்தாச்சுன்ட்டு நருட்டோ சே வா போலாம் அப்படின்பா. ஹினாட்டானா முடியாது, ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி இருப்பா. நருட்டோ என்னாச்சுன்ட்டு போய் பார்ப்பான். பியாக்குகான ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிருக்கேன்ல, அதான் டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்பா. இரு நான் செக் பண்றேன் அப்படின்ட்டு நெத்தியில கை வைப்பான். உனக்கு ஃபீவர் இருக்க மாதிரி இருக்கும், அதே மாதிரி முகம் செவந்திருக்கு அப்படின்பா. கை எடுத்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்பா. அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணு, கிராண்ட் மாஸ்டர் கிட்ட இந்த பேப்பர் பாம நான் ஒப்படைச்சிட்டு வரேன் அப்படின்பா. இங்கேயே இரு அப்படின்ட்டு தான் போவான். இச்சிராக்கு ராமன் ஷாப்பை பார்த்துட்டு இங்க தானே அந்த ஆளை நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன் அப்படின்ட்டு நிப்பான் நருட்டோ. அந்த சீனை ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. என்ன மாதிரியே ஒரு வயசான ஆள் இச்சிராக்கு ராமனை லவ் பண்றாருன்னு தானே திங்க் பண்ணேன் அப்படின்பா. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒக்காகேஸோட ஸ்டோன் ஃபேஸ் இருக்கும். ஒருவேளை இங்க நின்னுட்டு அந்த இடத்துக்கான ஏதாவது பிளான் யோசிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவான் நருட்டோ. அந்த இடத்துக்கு வேகமா ஓடுவான். ஒவ்வொரு இடமா ரொம்பவுமே நிறுத்தி நிதானமா செக் பண்ணுவான். ஒரு இடத்துல ஒரு பேப்பர் பாம் இருக்கும். அந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டு எடுப்பான். இது என்னடா இங்க இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, சரி நீ இதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்பாங்க. இன்னும் நருட்டோக்கு அவரை பார்க்கும்போது எதிரியாவே ஃபீல் ஆகாது. நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா, நான் உன்னை அவ்வளோ ஈஸியா போறதுக்கு விட மாட்டேன் அப்படின்பா. ஷிகமாரு பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கார்பெண்டர் கிட்ட போயிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏதோ ஃபைல்ஸை பத்தி கேட்கும் போது அதெல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட அப்பா தான் மேனேஜ் பண்ணி இருந்திருப்பாரு. அதெல்லாம் கிடைக்கான வாய்ப்பு இல்லைங்கும் போது ப்ளூ பிரிண்ட்ஸோ லெஜரோ ஏதோ ஒன்று சம்திங் ஒரு சின்ன பார்ட்டா தான் கூட பரவாயில்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்போ எதுக்குடான்னு சொல்லி ஈனோ கேட்பா. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எப்படி காணாம போச்சுன்னு கேட்கும் போது எதை பத்தி சொல்றான், அந்த ஃபர்ஸ்டா வந்துச்சுன்னு சொன்னே ஃபர்ஸ்ட் ரெஃபரல் அதவா அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த பாயிண்ட்ல ஷிகமாரு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்துச்சு இல்லையா, அதுவுமே ஃபேக் ஒன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவான். எப்படா சொல்ற அப்படின்பா ஈனோ. மாஸ்டர் கார்பெண்டர் வந்துட்டு அந்த லெட்டர் இங்கே தானே இருக்கு, அதை பத்தி யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த வேலையுமே 30 வருஷத்துக்கு முன்னாடி கென்னோ ஃபர்ஸ்ட் டைம் அங்க ஒர்க் பண்றதுக்கு வரும்போது பார்த்திருக்க வேலையா தான் இருக்கும் அப்படின்பா ஷிகமாரு. ரொம்பவுமே ஷாக் ஆவாரு மாஸ்டர் கார்பெண்டர். ஃபர்ஸ்ட் ரெஃபரலை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே சந்தேகம் வராது. செகண்ட் ஒன்னு அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனா ஏன்னு சொல்லி சோஜி ஷிகமாரு கிட்ட கேட்கும் போது இந்த ஒரு விஷயம் மாத்தி இருந்தா தானே அவர் மேல் டவுட் ஆகும், ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட அது இவங்க கையில கிடைச்சனால அந்த 30 வருஷங்கிற அந்த டாபிக்கே வந்திருக்காது. சோ அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த பேப்பர் பாம்ஸை இந்த ட்ராப்பை செட் பண்ணது கென்னோ தான் அப்படின்னு ஷிகமாரு. நருட்டோ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த லேண்ட் ஆஃப் மவுண்டைன்ஸ்ல இருக்க ஹீட் டெவில் வில்லேஜை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்பாரு. நருட்டோ ஷாக் ஆவான். இதே விஷயத்தை தான் லேடி சுனாடேவும் பேசுவாங்க. சீஜுனேக்கும் தெரியாது அந்த வில்லேஜை பத்தி. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீடைல் வச்சிருப்பாங்க. அதாவது சீஜுனே பாத்தீங்கன்னா ரீசன்ட் பிங்கோ புக்ல பார்க்கும்போது கென்னோட நேம் இருக்காது. பட் ஆனா ஓல்டு பிங்கோ புக்ல செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேர் கிடைச்சிருக்கும். அதுக்கான ரீசன் இதுதான் பாங்க சுனாடே. ஹோமுரா அண்ட் கொஹாரு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ் வந்து திடீர்னு வேனிஷ் ஆயிடுச்சு, எல்லா ரெக்கார்ட்ஸ்ல இருந்துமே எடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இந்த கதையை கேட்கும் போது தமிழ் படத்துல என்ன படம் உங்களுக்கு கிளிச் ஆகுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். அது பாத்தீங்கன்னா தல அஜித்தோட படம். சுனாடே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஹீட் டெவில் வில்லேஜோட பாத்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்கு ஒரு வார் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்களோட ஒளிஞ்சிருந்து அட்டாக்
அட்டாக் பண்ற ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரே ஷாட்ல பாத்தீங்கன்னா மொத்த வில்லேஜுமே காலி ஆயிரும். ஷிகமாரு பாத்தீங்கன்னா பழைய புக்ல ரீட் அவுட் பண்ணிட்டு இருப்பான். அந்த 3 மாசங்கிறது ரொம்பவுமே மிஸ்டீரியஸா இருக்கு. அது பெருசா யாருக்குமே தெரிய விடல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதியிருக்கும். மாஸ்டர் கார்பெண்டர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட டைரி எடுத்து கொடுப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா டைரி எழுதுறது வந்து ஒரு நாள் கூட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதோட ஸ்டார்டிங் பேஜ்லயே பாத்தீங்கன்னா ஹிடன் சாண்ட் வில்லேஜ்ல இருந்து சாண்ட் வில்லேஜோட மாஸ்டர் கார்பெண்டரோட ரெஃபரல் லெட்டரோட ஒருத்த வந்தான். அவங்ககிட்ட பெருசா ஒன்னும் ஸ்கில்ஸ் இல்ல, இருந்தாலுமே மேன் பவருக்காக வச்சுக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஷிகமாரு இந்த டேட்டை பாருங்க, கரெக்டா ஹீட் டெவில் வில்லேஜை அட்டாக் பண்ண அடுத்த ஒரே வாரத்துல அப்படின்பா. அது கென்னோவே தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. லீஃப் வில்லேஜோட ஒவ்வொரு கார்னர்லயுமே பேப்பர் பாம்ஸை செட் பண்ணுவங்க தான் கென்னோவோட மிஷனா இருக்கும்னு சொல்லிட்டு நருட்டோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. மெயினா அந்த பிளான் அப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி இருப்பாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அன்பு பிளாக் ஆப்ஸ்லாம் அந்த காலகட்டத்தில் கிடையாது. அதனால ஈஸியாவே வந்து அவரோட வேலைகளை செஞ்சு முடிச்சிருப்பாரு. இவங்க பேப்பர் பாம் வச்சிருக்கா இல்லையா, அதை தான் பாத்தீங்கன்னா கொஹாரு எடுத்திருப்பாங்க. ஹீட் டெவில் வில்லேஜை சேர்ந்த பீப்புள்ஸ் வந்து கவுண்டர் அட்டாக் வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. 2.5 மாசமா பாத்தீங்கன்னா டோட்டல் வில்லேஜையுமே கவர் அப் பண்ணியிருப்பாரு. அவரோட காம்ரேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அவங்க யாருமே வந்திருக்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி நருட்டோ கேட்பான். சுனாடே இருந்துட்டு அந்த போர் காலகட்டத்தப்ப அங்க இருந்த லீடர் பாத்தீங்கன்னா ஒரு டூஆர்டைங்கிற பொசிஷன்ல வந்து இறந்திருப்பாப்ல. அவருக்கு பதிலா வந்த பர்சன் பாத்தீங்கன்னா பீஸ் பக்கம் தான் நின்றுப்பாரு. ஷிகமாரு சைட் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இவரோட நடமாட்டமே இங்க இல்ல போல இருக்கு அப்படிங்கும் போது ஒருவேளை டிராப்ஸ் ஃபுல்லா செட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ கேப்பா. நருட்டோ சைட் சீன் ஜம்ப் ஆகும். கென்னோ வந்துட்டு இந்த பீஸ் ட்ரீட்டிங்கிறதே ஒரு கண் துடைக்கிற வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு மிஷனுமே கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அதனாலேயே லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்திருப்பாரு. கரெக்டா அந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறமா 2 வாரத்திலேயே லேண்ட் ஆஃப் வேல்ல இருந்து அட்டாக் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்க மொத்தமாவே இந்த ஒரு ஹீட் டெவில் வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தை ஹோமுரா சொல்லுவாரு. கொஹாரு இருந்துட்டு லீஃப் வில்லேஜோட பேட்டில் பண்ணனால பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வீக்கா தான் இருந்திருப்பாங்க. அதுன்னு மட்டும் இல்லாம போர் நிறுத்தத்துக்கு அப்புறமா எல்லாருமே டிஃபென்சஸை டவுன் பண்ணிருப்பாங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணிருப்பாங்க. 2 மாசமா பாத்தீங்கன்னா கென்னோ வந்து மாஸ்டர் கார்பெண்டர் கிட்ட வந்திருக்க மாட்டாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பயந்து எழுதியிருப்பாரு டைரியில. எதுக்காக இத்தனை நாள் கழிச்சு லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்தீங்க, நீங்க செட் பண்ண பேப்பர் பாம்ஸ் அந்த பழைய மிஷனுக்காக மொத்தமாவே இந்த லீஃப் வில்லேஜை அழிக்கிறக்காகவான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே காண்ட்ல பேசுவான். இல்ல வேற யாராவது லீஃப் வில்லேஜ் அழிக்கிறதுக்கு புதுசா உங்களுக்கு மிஷன் கொடுத்துருக்காங்களான்னு கேட்பான். பொறுமையா எனக்கு யாரும் புது மிஷன்ல கொடுக்கல அப்படின்பாரு. அப்புறம் எதுக்காக அப்படின்பா நருட்டோ. என்ன பாரு, ஒரு வேஸ்ட் மாதிரி இல்ல, வயசாயிடுச்சு, நான் எப்ப வேணா சாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னோட டிராப்ஸை இப்ப வரைக்குமே யாரும் கண்டுபிடிக்கல, அதையே சாகறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாம சாவானே அப்படின்பாரு. யோ நீ சீரியஸா தான் பேசுறியா? இந்த காரணத்துக்காக தான் வில்லேஜ்ல இருக்க பீப்புள்ஸை கொல்றதுக்கு ட்ரை பண்றியா அப்படின்பா நருட்டோ. செம காண்டாவா, ராமன் எனக்கு இதுக்காக தான் ட்ரீட் பண்ணியா அப்படின்பா. இப்ப கரண்ட் ஸ்டேட்ல லீஃப் வில்லேஜோட அஃபேர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ண அப்படின்பாரு. நருட்டோ செம்மையா திட்டுவான். வயசானா உனக்கும் புரியுண்டா அப்படின்பாரு கென்னோ. நான் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் சரி அதை நான் புரிஞ்சுக்கவும் மாட்டேன், புரிஞ்சுக்க போறதும் இல்லைன்ட்டு கத்துவான். நான் ஒரு டிராப்பரா ஃபைனலா பண்ண ஒரு பெரிய விஷயத்த உனக்கு காட்டுறேன், அப்புறம் உனக்கு புரியும் அப்படின்பாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பேப்பர் பாம்ஸை எடுத்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாம்ஸை வெடிக்க நான் சத்தியமா விடவே மாட்டேன்ட்டு ஷவுட் பண்ணுவான். கென்னோ சிரிக்க ஆரம்பிப்பான். ஓ இவ்ளோ கஷ்டப்படுறீங்களா, நான் அந்த பேப்பர் பாம்ஸ்ல வெடிக்க வைக்க போறேன்னு யார் சொன்னா அப்படின்பாரு. நருட்டோக்கு என்ன சொல்றாருன்னே புரியாது. நான் தான் சொன்னனே அதை யூஸ் பண்ண போறேன்னு, அதை வெடிக்க வைக்காமையே ஒரு நல்ல வேலையை பார்க்கலாம் அப்படின்பாரு. காட்சு அப்படின்பாரு. நருட்டோக்கு கீழே இருக்க பேப்பர் பாம் வெடிக்கும். ஒரு ஷினோபின்கிறவன் அட்வான்ஸ்டாவே 2ல இருந்து 3 மூவ்ஸ் வரைக்கும் கைவசம் வச்சிருப்பான். அந்த விஷயத்த மறந்துடாத அப்படின்பாரு. டீம் ஆசுமா வெளியே வருவாங்க. லீ ஷிகமாரு கிட்ட வருவான். அந்த அகாடமி பசங்கள டயர்ட் ஆயிட்டாங்களாமா, என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும் போது யாரடா சொல்றேன்ட்டு, டேய் இடியட் நீ தானடா அந்த பசங்களை ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி நடிக்க சொன்னேன்ட்டு ஈனோ செம காண்டாவா. ஆமா நான் சொன்னேன்ல அவங்கள வீட்டுக்கு போக சொல்லு, இதுக்கப்புறம் அது என்ன வெடிக்கவா போகுது அப்படின்னு சொல்லும் போதே ஷிகமாருக்கு ஒரு விஷயம் கிளிச் ஆகும். எந்த ஒரு ட்ரிகரிங் டிவைஸையுமே பியோர் லக்குக்காக எல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு திங்க் பண்ணுவான். ஏன்னா இப்போ ஒரு டிராப்பர் ஒரு டிராப் செட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்டிப்பா மாட்டணுங்கிறக்காக தான் செட் பண்ணுவாங்க. அப்ப அந்த குனாய் நைஃப் வந்து டைரக்டா அந்த புல் சைல படுதோ படுலியோ அப்படிங்கிற மாதிரி செட் பண்ண மாட்டாங்களே, அந்த விஷயத்த தான் சொல்லுவான். கென்னோ லெவல்ல இருக்க ஷினோபி இது ஒரு ஜஸ்ட் ஒரு டைவர்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணிக்க முடியும்பா, அவன் வேற எதையோ பெருசா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்பா ஷிகமாரு. நருட்டோ எந்திரிப்பான். இந்த ஒகாகே ஸ்டோன் ஃபேஸஸ் காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.